இன்றைய தினம் இந்த பட்டாசு தொழில், அதே போல தீப்பெட்டி தொழில், அந்த தொழிலும் இந்த பகுதியில் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. பட்டாசு தொழிலும் தீப்பெட்டி தொழிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த பட்டாசு தொழிலுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. அப்பொழுது நெருக்கடி வந்த பொழுது திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்தியிலே கிட்டத்தட்ட சுமார் 20 எம்பிகளோடு நம்முடைய திரு தம்பத்தியுடைய எம்பி அவர்கள் தலைமையில் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை மத்திய அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு விற்பனைக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்காக மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்தது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது. அப்படி இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றத்தில் மூத்த வக்கீலை வச்சு வாதாடிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த தொழில் தான் பல லட்சம் பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. தீப்பெட்டி தொழிலில் பல்லாயிரக்கணக்கான பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 தொழிலும் பிரதான தொழில், விவசாயமும் இந்த பகுதியில் நிறைந்து இருக்கின்றது. ஆக பட்டாசு தொழில், அதே போல தீப்பெட்டி தொழில், அதே போல அச்சகம் நிறைந்த தொழில், அதே போல வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அவருடைய தொழில் பாதிக்காத அளவுக்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. மீண்டும் உங்களுடைய மகத்தான் ஆதரவின் பேரை அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த தொழில் பாதுகாக்கப்படும். அதே போல காவிரி குண்டாறு, இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டாறு திட்டத்தின் மூலமாக கால்வாய் வெட்டி அங்கே இருக்கிற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், வேளாண்மைக்கு தேவையான நீர். இந்த பகுதியெல்லாம் ஒரு வறண்ட பகுதி. இந்த வறண்ட பகுதியை செழுமையான பசுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றது திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த விருதுநகர் மாவட்ட மக்கள் பல பேர் இந்த காவிரி குண்டாறு திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இது ஒரு சாதாரண திட்டம் இல்ல. 14,000 கோடி இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நானே நேரடியாக வந்து இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டத்தை துவக்கி வைத்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய திட்டத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளுடைய விரோதியாக இருக்கின்ற அரசாங்கம், விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இன்றைக்கு இந்த திட்டத்தை முடக்குவதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. விவசாய குடிமக்களும் பொதுமக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். 14,000 கோடி ஒரே திட்டத்திற்கு மாநில அரசாங்கத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டத்தை முடக்கி இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும். விருதுநகர் மாவட்டம் பசுமையாக காட்சியளிக்கும். அதே போல நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அப்பொழுது அமைச்சராக திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கோரிக்கை ஏற்று, அப்பொழுது இருந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று சுமார் 400 கோடியில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். 400 கோடி இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு அங்கே மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது அதிமுக அரசாங்கத்திலே. நம்முடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அரசாங்கம் திறந்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. அதை காலதாமதம் செய்து திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிந்தித்து பாருங்க, ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. தமிழகத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்னுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம்.
மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது 2011 2016 வரை 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. 2011 2021 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்கள் குறைந்த கட்டணத்தில் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி